ஹைடா இன்றைக்கி நம்ம கிளாஸ் 21ல் பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் எலிஃபெண்ட் எப்படி மெஹந்தி கோனில் ட்ரா பண்ணுறது, உள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், 3 வந்து ரிவர்ஸில் போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எலிஃபெண்ட் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் மெஹந்தி கோனில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொண்டு வந்து லேசாக ஒரு கர்வ் கொடுத்து அதுக்கப்புறமா உள்ளே தள்ளாமல் ஃபஸ்ட்டு லேசாக போடுங்க. இது மாதிரி போட்டுட்டு இந்த இதை லேசாக உள்ளே கொண்டு வந்து இப்போது காது வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ மவுத் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். மவுத் ட்ரா பண்ணிவிட்டு மவுத்துலேருந்து நீங்கள் தும்பிக்கையை ஜாயின் பண்ணணும். நீங்கள் தும்பிக்கை ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், இல்லை மேலே பார்த்து இருக்கிற மாதிரியும் போடலாம். போட்டுட்டு இப்போ வந்து தந்தம் போடலாம். இப்போது நம்ம பாடி பார்ட் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மேலேருந்து கால்வாசி, அதாவது யானையோட காதுலேருந்து கால்வாசி இறக்கி பாடி பார்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலிருந்து 2 மடங்கு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போது இங்கே நம்ம கால் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மவுத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கிராஸாக, ரொம்ப கிராஸாக உள்ளே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து தந்தத்தை விட கால் கொஞ்சம் இறக்கி இருக்கிற மாதிரி போடுங்க. கொண்டு வந்து இங்கனக்குள்ளே லேசாக வளைஞ்சு வரணும், அப்படி போடுங்க. அதே மாதிரி இங்கிட்டு. ஸோ போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம கால் வரைய ட்ரா பண்ணலாம், கால் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஓவல் ஷேப்பில் நம்ம போடணும். பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இதுக்கு நேராக இருக்கணும். அதுக்கப்புறமா இங்கேயுமே லெக் போர்ஷன் ட்ரா பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிராஸாக போட்டுட்டு இப்போது இங்கேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது லெக் வந்து கொஞ்சம் பேக் சைடு தூக்கி இருக்கிற மாதிரி போடலாம். அதாவது ஒரு லெக் முன்னாடி இருக்கிற மாதிரி, இன்னொரு கால் வந்து பின்னாடி, அதாவது நடந்து போகிற மாதிரி, யானை நடந்து போகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இறக்கி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போடுங்க. இப்போது கால் வந்து லேசாக பெண்டாக இருக்கிற மாதிரி நான் போடுறேன். அதே மாதிரி இங்கிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போது நம்ம யானையோட அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யானைக்கு கண் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கண் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், லேசாக கிராஸாக போடணும். இந்த மாதிரி வளைச்சி ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் கூட வச்சுக்கோங்க. நல்லா வளைச்சி போடுங்க. வச்சுட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பீகாக்கு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போது யானையில் ஒரு கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம், இல்லை பாஸ் ஷேப்லேயும் போடலாம். போட்டுட்டு மறக்காமல் அதுக்கு D3 கொடுக்கணும். இப்போ இங்கே ஹம்ப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி யானைக்கு வந்து கிளாத் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே வந்து ஏதாவது ஒரு செக் பேட்டர்ன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஒரு செக் பேட்டர்ன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கனக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து போட்டுருங்க. நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. என்னென்னா காதுகிட்ட ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து ஷேட் பண்ணணும். இல்லைன்னா காதுக்குள்ளே ஷேட் பண்ணும்போது காதோட டார்க் ஷேடும் பாடியோட டார்க் ஷேடும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ காது வந்து எடுத்து காட்டாது தனியாக. இது மாதிரி தனியாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் செயின் மாதிரியான டிசைன் வந்து எங்கன அதிக ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் செயின் மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க.
செயின் மாதிரியான டிசைன்னா டபுள் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் சிங்கிள் லைன் ஹம்போ இல்லை டபுள் லைன் ஹம்போ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். காதுகிட்டையும் கொடுத்துக்கோங்க. இப்போ கால்லையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். காலில் அந்த நெகை மாதிரி இருக்கும் இல்லையா, யானைக்கு அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு யானைக்கு வந்து வால் ட்ரா பண்ணிக்கலாம். தும்பிக்கையில் லேசாக லைனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது தெரிகிற மாதிரி ஒரு சின்ன அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். இந்த யானையை எவ்வளோ கிராண்டாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல லெக்கு நம்ம டிசைன் போடும்போது பீக்காக்கு சின்ன அவுட்லைன் கொடுத்து போட்டோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போனா தான் செப்பரேட்டாக தெரியும், இல்லைன்னா காலும் பாடியும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து வாலுக்கும் நம்ம ஃபுல் ஷேட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செக் பேட்டர்னை சுற்றி டார்க் ஷேட் பண்ணிக்கலாம்.
இப்போ அவ்வளோதான், யானை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். கம்பல்சரியாக நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அவுட்லைன் கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி மறக்காமல் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம எலிஃபேண்ட் ட்ரா பண்ணோம். இப்போ இந்த தும்பிக்கையே நீங்கள் மேலே தூக்கி இருக்கிற மாதிரியும் ட்ரா பண்ணலாம். ஸோ அது எப்படி ட்ரா பண்ணுறதை நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யானைக்கு மேலே கொடை மாதிரி இருக்கிற மாதிரியும் நீங்கள் போடலாம். அதை வந்து நீங்கள் கையில் போடும்போது ஸ்டார்டப் டிசைனாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடும்போது இந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இங்கிட்டு திரும்பி இருக்கிற மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹேண்டில் வந்து இப்போ ஸ்டார்டப் டிசைனாக போடுறீங்க அப்படின்னா 2 ஹேண்ட்லேயுமே இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்துருக்குற மாதிரி இருக்கணும். ஸோ 2மே ஒரே சைடு பார்த்துருக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ யானைக்கு மேலே கொடை இருக்கிற மாதிரி நம்ம போடலாம். ஸோ மேலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். விட்டுட்டு இது கீழ் நோக்கியும் போடலாம், மேல் நோக்கியும் போடலாம். ஸோ இதில் வந்து அப்படியே அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ கண்ணு,
போட்டுக்கோங்க. இப்போ கிளாத் மேலே போட்டுக்கலாம். இப்போ உள்ளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். காதுகிட்ட இங்கே ஏதாவது ஒரு செக் பேட்டர்ன் வந்து கொடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ D3 கொடுக்கறதுக்காக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ள ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்கனக்குள்ள ஏதாவது டிசைன் பண்ணிக்கோங்க. காலுக்கு இங்கனக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டுடலாம். இங்கனையும் ஸ்பேஸ் விட்டுடலாம். இப்போ உள்ள ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இங்கனக்குள்ள வால் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து கொடை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா,
சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஒரு குத்து மதிப்பாக அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. மேலேருந்து இப்படி இங்கிட்ட ஒரு 3னா இங்கிட்ட ஒரு 3 அப்படி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு நேராக மேலே ஒரு டாட் வச்சுக்கிட்டு இப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் 3 தான் போடணுன்ட்டு இல்லை, 4 கூட போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இப்போது இந்த டாட்டையும் டச் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கணும். டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஃபுல் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்து ஏதாவது ஒரு டிசைன் போட்டுட்டு இப்போது லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். போட்டுட்டு மேலேயும் இப்போ இதில் ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். இங்கன ஒரு சின்ன மணி மாதிரி தொங்குற மாதிரி போட்டுக்கோங்க.
இது மாதிரி மணி தொங்குற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே ஷேட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இந்த யானைக்குள்ளே ஃபுல்லாக ஷேட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அவுட்லைன் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி யானை வந்து மேலே கொடையோடு இருக்கிற மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனாக கூட கொடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் D3 தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு கூட மேலே யானையை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கொடையை வந்து இன்னி கொஞ்சம் கீழே இறக்கி போடலாம். ஆர் இந்த கொடையோட இந்த பார்ட்டை வந்து சென்டரில் இந்த பக்கம் போடனாலும் போடலாம். இல்லை கொடையை இன்னும் அகலப்படுத்தலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான்.
இந்த கொடையை போட்டுட்டு தும்பிக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். இது மாதிரி ஸ்டார்டர் டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பேபி எலிஃபண்ட் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேபி எலிஃபண்ட் வந்து நம்ம பார்டர் டிசைனில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, யூ இருக்குங்க இல்லையா, ஸோ யூவே கொஞ்சம் அகலமாக கீழே 10 மணிக்கு போடணும். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம போடணும். இது மாதிரி போட்டுட்டு கீழே தும்பிக்கை மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு பா, இங்கேருந்து ஒரு பா, இங்கே ஜஸ்ட்டு வந்து புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன செயின் டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பேபி எலிஃபண்ட் ட்ரா பண்ணணும். ஸோ பேபி எலிஃபண்ட்டை நம்ம பார்டர் டிசைனில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி D3 கொடுத்துட்டு நான் வந்து சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்ப் கொடுக்குறேன். நீங்கள் டபுள் லைன் டபுள் ஹம்ப் வந்து கொடுத்துக்கலாம். மேலே ஃபஸ்ட் 2 லைனை டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி கீழே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே நம்ம D3 கொடுக்கணும். இடையில 2 லைன் ஆர் 3 லைன் கொடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 3 எலிஃபண்ட் வர மாதிரியாவது போடுங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த D3-ஐ. நம்ம கையில் போடும்போது சரியாக இருக்கும். இதில் அட்லீஸ்ட் ஒரு 3 எலிஃபண்ட் வர மாதிரியாவது நம்ம போடணும். சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டரில் இருந்து இங்கனக்குள்ள கீழேருந்து கால்வாசி அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இங்கனக்குள்ள ஒரு டிசைன்.
இதே மாதிரி தான் இங்கே. போட்டுட்டு புள்ளி வச்சுட்டு இங்கனக்குள்ளே ஒரு டிசைன். போட்டுட்டு கீழே வந்து D3 கொடுக்கணும். இப்போது இந்த யானையை தவிர்த்து மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் டார்க் ஷேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேபி எலிஃபண்ட் போடலாம். இதை வந்து நம்ம கையோட பேக் சைடு நம்ம இந்த எலிஃபண்ட் வச்சே ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். நம்ம வந்து அதாவது இது மாதிரி கிராஸாக லைன் போட்டு கொஞ்சம் அகலகலமாக இந்த எலிஃபண்ட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அகலகலமாக போட்டு, ஸோ இதை வந்து சிங்கிள் லைனாவோ இல்லை டபுள் லைனாவோ இல்லைன்னா ட்ரிபிள் லைனாவோ நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ போட்டுட்டு இடையில நம்ம என்ன பண்ண போகிறோம், எலிஃபண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து பேக் சைட் டிசைனாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம 3 டைப்பில் எலிஃபண்ட் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நார்மல் எலிஃபண்ட். இதையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் டிசைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரெண்டையுமே நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட லென்த்தை இன்னி கொஞ்சம் குறைக்கணும்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ கொடையோடு இருக்கிற மாதிரியான இந்த எலிஃபண்ட் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்டர் டிசைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கையோட பேக் சைடு ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செக்குடு பேட்டர்ன் கிரிட்ஸு நம்ம போடும் இல்லையா, ஸோ அதுலேயும் நம்ம டபுள் லைன் ஆர் ட்ரிபிள் லைன் கொடுத்து இந்த யானையை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மினி யானையை போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். கிளாஸ் 21ல்
நம்ம எலிஃபண்ட் டிசைன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம், எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த தும்பிக்கையை நீங்கள் மேலே தூக்கின மாணிக்கு நம்ம போடலாம். மேலே தூக்கின மாணிக்குனா எப்படி போடணுன்னா, இப்படி போடுறோம் இல்லையா, இப்படி போடுறதையே அப்படியே கீழே கொண்டு வராமல் அப்படியே மேலே கொண்டு போயிடணும். அதாவது இப்படி, புரியுதா? இது மாதிரி தான் கொண்டு போகணும். இப்போது மவுத்து இங்கே இப்போ மவுத்து வந்து இங்கே முடியும் இல்லையா, மவுத்து இங்கே முடியும். அடுத்த லைனை வந்து இங்கேருந்து இப்படி கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இங்கே எனக்குள்ள இது மாதிரி கொடுத்துட்டு லைன் லைனாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுத்து இங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் யானைக்கு தும்பிக்கை ட்ரா பண்ணலாம். இல்லை இந்த தும்பிக்கையை வளைச்சிருக்கிற மாதிரி கையில், அதாவது தும்பிக்கையில் தாமரைப்பூ இருக்கிற மாதிரி நீங்கள் போடலாம். அதையும் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ ஹெட் பார்ட் வந்து போடுறீங்கன்னா இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி வளைக்கணும். ஓகேவா? இப்போ இங்கிட்டு வந்து மவுத்து வந்து போட்டிருக்கீங்க. ஸோ மவுத்துலேருந்து கொண்டு வந்து இப்படி வளைக்கணும். ஓகேவா? வளைச்சி நம்ம தாமரைப்பூ எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் கிராண்டாக கூட நீங்கள் தாமரைப்பூ போட்டுக்கலாம். இது மாதிரியும் யானைக்கு தும்பிக்கை வரையலாம். ஸோ இந்த தும்பிக்கையை இதுக்கும் வரையலாம், இதுக்கும் வரையலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ நம்ம 5 டைப்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? யானைக்கு தும்பிக்கை மேலே இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்கோம், இந்த தும்பிக்கையில் லோட்டஸ் இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்கோம், கொடை இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம், நார்மலாக நம்ம யானை வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்துருக்கோம், மினி எலிஃபண்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.